அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமதான் மாதத்தின் 5ஆம் நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ரமதான் என்பது பகலில் நோன்பு நோற்பது மட்டுமல்ல, அதன் இரவுகளும் புனிதமானவை. பகலில் பசியை பொறுத்துக்கொள்வதன் மூலம் நம் நஃப்ஸை, மனதை பக்குவப்படுத்துகிறோம் என்றால், இரவில் நின்று வணங்குவதன் மூலம் நம் ஆன்மாவை இறைவனிடம் ஒப்படைக்கிறோம். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தன் சுகமான தூக்கத்தை துறந்துவிட்டு ஒரு அடியான் இறைவனின் முன்னால் கைகட்டி நிற்கிறானே, அந்த தொழுகைக்கு பெயர்தான் கியாமுல் லைல் அல்லது தாராவிஹ். இன்று நாம் இந்த இரவு தொழுகையினால் நமக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் நன்மைகளைப் பற்றியும் அது நம் பாவங்களை எப்படி சுட்டெரிக்கிறது என்பதையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இரவு தொழுகையைப் பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் 37வது ஹதீஸாக இது பதிவாகியுள்ளது. யார் ரமதான் மாதத்தில் ஈமானோடும் உறுதியான நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ, தாராவிஹ் தொழுகிறாரோ, அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சற்று சிந்தித்துப் பாருங்கள். நாம் மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாவங்களை செய்துவிடுகிறோம். அந்த பாவ மூட்டைகளைச் சுமந்து கொண்டு மறுமையில் நிற்பது எவ்வளவு கடினம்! ஆனால் அல்லாஹ் இந்த ரமதான் இரவுகளை பாவங்களை அழிக்கும் ஒரு வாஷிங் மிஷின் போல வைத்திருக்கிறான். நாம் தாராவிஹ் தொழுகையில் நின்று குர்ஆன் ஓதப்படுவதை கேட்கும்போது நம் இதயத்தில் ஒரு நிம்மதி பிறக்கிறது. ஒவ்வொரு ரக்காலத்திலும் நாம் செய்யும் சஜிதாக்கள் நம்முடைய பெருமையை அழித்து இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தருகிறது. பகல் நோன்பு ஒரு கேடயம் என்றால், இரவு தொழுகை அந்த பாவங்களை எரிக்கும் நெருப்பாகும். தாராவீஹ் என்ற சொல்லின் பொருளை நாம் விளங்கி தொழுதால் இன்னும் அதிக ஈடுபாடு கிடைக்கும். தாராவீஹ் என்றால் அரபு மொழியில் ஓய்வெடுத்தல் அல்லது இளைப்பாறுதல் என்று பொருள். முற்காலத்தில் சஹாபாக்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள். ஒவ்வொரு 4 ரக்காத்துகளுக்குப் பிறகும் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுப்பார்கள். அதனால்தான் இதற்கு தாராவீஹ் என்று பெயர் வந்தது. இன்று நாம் அவசரமாக தொழுதுவிட்டு வீட்டுக்குச் செல்ல நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் தாராவீஹ் என்பது நம்முடைய இதயத்திற்கு தரும் ஓய்வு. உலகத்தின் கவலைகள், பொருளாதார பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் என அனைத்தையும் மஸ்ஜிதின் வாசலுக்கு வெளியே விட்டுவிட்டு இறைவனின் முன்னால் நிற்கும்போது கிடைக்கும் அந்த அமைதி வேறு எங்கும் கிடைக்காது. குறிப்பாக ஜமாஅத்தாக இமாமுடன் சேர்ந்து தொழும்போது கிடைக்கும் நன்மை இன்னும் அதிகம். நபிகளார் கூறினார்கள், யார் இமாம் தொழுகையை முடித்து திரும்பும் வரை அவரோடு நின்று தொழுகிறாரோ அவருக்கு அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை எழுதப்படும். ஆதாரம் திர்மிதி 806. அதாவது நீங்கள் 1 மணி நேரம் தொழுதாதும் உங்கள் கணக்கில் அந்த இரவு முழுவதும் தொழுத நன்மை சேரும். இது எவ்வளவு பெரிய சலுகை! ரமதான் இரவுகளின் உச்சக்கட்ட சிறப்பு சஹர் நேரத்தில் இருக்கிறது. தாராவீஹ் முடித்துவிட்டு நாம் உறங்கச் சென்றாலும் சஹர் உணவு உண்பதற்காக அதிகாலையில் எழுகிறோம். அந்த நேரம் மிக மிக முக்கியமானது. அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வந்து, யார் என்னிடம் கேட்கிறார்கள், நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். யார் மன்னிப்பு கோருகிறார்கள், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அழைக்கும் நேரம் அது. சாதாரண நாட்களில் தஹஜ்ஜத் தொழுவதற்கு எழுந்திருக்க முடியாமல் சோம்பல் படுபவர்கள் கூட ரமதானில் சஹருக்காக எழுந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி பாருங்கள். அந்த நேரத்தில் சிந்தப்படும் ஒரு துளி கண்ணீருக்கு நரக நெருப்பை அணைக்கும் சக்தி உண்டு. உங்கள் தேவைகளை, உங்கள் கவலைகளை யாரிடமும் சொல்லாமல் அந்த அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்விடம் மட்டும் சொல்லுங்கள். அவன் உங்கள் பிரார்த்தனைகளை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். ரமதான் இரவுகள் என்பது அல்லாஹ்வோடு நாம் ரகசியமாக பேச கிடைத்த பொன்னான வாய்ப்பு. அன்பானவர்களே, இன்று ரமதானின் 5ஆம் நாள். தாராவீஹ் தொழுகையை ஒரு சுமையாக கருதாதீர்கள். அது உங்களை புனிதப்படுத்த வந்த ஒரு வாய்ப்பு. இன்று நான் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் முழுமையாக இமாமுடன் தாராவீஹ் தொழுவேன் என்று உறுதி கொள்ளுங்கள். தொழும்போது குர்ஆன் வசனங்களின் ஓசையை ரசியுங்கள். அதன் பொருள் தெரியாவிட்டாலும் அது அல்லாஹின் வேதம் என்ற எண்ணத்தோடு கேளுங்கள். அந்த அமைதி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் இரவு தொழுகைகள் உங்கள் கபிரிலும் உங்களுக்கு ஒளியாக வந்து நிற்கும். யா அல்லாஹ், எங்களின் இரவு தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. ரமதானின் ஒவ்வொரு இரவிலும் உனது விசேஷ அருளை பெறும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன்.